இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கான்ஸ்டன்ட் இன் சி லாங்குவேஜ் கான்ஸ்டன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரியல் கான்ஸ்டன்ட். ரியல் கான்ஸ்டன்ட்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். ரியல் கான்ஸ்டன்ட்டும் சொல்லலாம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்டும் சொல்லலாம் நம்ம. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்ம். செகண்ட் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். ஃப்ராக்ஷனல் ஃபார்மை வந்து நம்ம டெசிமல் ஃபார்மாகவும் சொல்லலாம். இதில் வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். ஃப்ராக்ஷனல் ஃபார்மை நம்ம இன்னொரு நேம் வந்து டெசிமல் ஃபார்மும் சொல்லலாம். ஓகே, இதில் வந்து இன்டீஜரில் வந்து நம்ம ஹைட்டு, டிஸ்டன்ஸு, ப்ரைஸு எக்ஸட்ரா இதெல்லாம் வந்து நம்ம பாயிண்ட் வச்சு வர்றது. ஹைட்டு வந்து பாயிண்ட் வச்சு வரும், டிஸ்டன்ஸ் வந்து பாயிண்ட் வச்சு வரும், ப்ரைஸ் வந்து பாயிண்ட் வச்சு வரும். இதோட வேல்யூலாம் அதை வந்து இன்டீஜரில் நம்ம பண்ண முடியாது. இன்டீஜரில் வந்து என்னது, ஹோல் நம்பர் தான் நம்ம பண்ண முடியும், மொத்தமாக இருக்கிற நம்பர் தான் நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணணுன்னா நம்மளுக்கு என்ன வேணும்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேணும். ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஹைட்டு வந்து 6.3 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா இதுக்கு வந்து பாயிண்டில் வருதில்ல, இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு. ரூல்ஸ், இதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ரியல் கான்ஸ்டன்ட் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல் வந்து இட் மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் 1 டிஜிட். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு டிஜிட் ஆச்சு இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து it must have a decimal value. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா it must have a decimal value. ஃபஸ்ட்டு வந்து it must have at least 1 digit, ஒரு டிஜிட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து it must have the decimal value. இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னாலே நம்மளுக்கு என்னது, பாயிண்ட் வச்சு தான் வரணும். அதனால் நம்மளுக்கு டெசிமல் வேல்யூ கண்டிப்பாக, இந்த டெசிமல் வேல்யூ வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரூல் வந்து பார்த்திங்கன்னா இட் could be either பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். எந்த சைனாக வேணால் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இஃப் நோ சைன் is specified. இப்போ எந்த சைனுமே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா then it treated as positive. இப்போ நீங்கள் எந்த சைனுமே கொடுக்காம இப்போது 48ன்னு சொல்லி ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறீங்கன்னா, எந்த 48.41 நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு எடுத்துக்கும், ப்ளஸ் சைன் தான், பாசிட்டிவ் சைன் தான் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. இட் குட் பி எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். இஃப் நோ சைன் இஸ் ஸ்பெசிஃபைட் தென் இட் ட்ரீட்டட் அஸ் பாசிட்டிவ். இதில் வந்து என்ன இருக்கக்கூடாது, நோ ஸ்பேஸ் அண்ட் கமாஸ் ஆர் allowed in name. நேமில் ஸ்பேஸு இல்லை கம்மா எதுவுமே அலோ பண்ணக்கூடாது. ரியல் கான்ஸ்டன்ட்டில் வந்து பார்ட்ஸ், 2 பார்ட்ஸ் இருக்குது. இப்போ ரூல்ஸ் பார்த்தீங்க, ரியல் கான்ஸ்டன்ட்டில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மான்டிஷா, ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மான்டிஷா, செகண்ட் பார்ட் வந்து எக்ஸ்போனண்ட். ஓகேவா? இந்த மான்டிஷானா என்னதுன்னா, இப்போது சப்போஸ் நம்ம இது மாதிரி நம்பர் கொடுத்துட்டு இங்கே வந்து இப்படி கொடுக்குறீங்கன்னா, இந்த ஈன்றது எக்ஸ்போனண்ட்டு, இது ஈக்கு முன்னாடி இது இருக்கிறது வந்து என்னது,
மேந்திஷா. ஈக்கு அப்புறம் இருக்கிறது எக்ஸ்போனண்ட். ஓகேவா? இது 2 பார்ட் இருக்குது. இது வந்து நெகட்டிவ் சைனு இல்லை பாசிட்டிவ் சைன், இது எது வேணாலும் இருக்கலாம். இது எந்த பார்ட்டில் இருக்கும்? மேந்திஷான்ற பார்ட்டில் இருக்கும். இது வந்து மேந்திஷா பார்ட்டு, இது எக்ஸ்போனண்ட் பார்ட்டு. இந்த இ வந்து நம்ம ஸ்மால்லையும் கொடுக்கலாம், கேப்ஸ்லையும் கொடுக்கலாம். இதுக்கு என்ன மீனிங்னா 1 2 3 இந்த ஈயை வந்து நம்ம இன்டூ பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்குது 10 பேஸ் நம்ம போட்டுக்கணும், இன்டூ 10 பண்ணிக்கணும். இந்த இ வந்தாலே நம்ம இன்டூ 10 பண்ணிக்கணும். இது வந்து பவரில் வந்து நம்ம 10ன்னு போடணும். ஓகேவா? இதுதான் இதோட மீனிங். இதை இப்படி போடுறது தான் வந்து இது மாதிரி போடுறாங்க. ஓகேவா? இந்த ஈக்கு என்ன போடணும்? 10 இன்டூ 10 போட்டுட்டு இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது பவரில் போடணும். இது வந்து மேந்திஷா பார்ட்டு, இது எக்ஸ்போனன்ட் பார்ட்டு. சப்போஸ் வந்து இது மைனஸில் இருக்குது. இப்போது 1 4 8ன்னு சொல்லி ஈன்னு கொடுத்துட்டு இங்கே 12 -12ன்னு கொடுக்குறீங்கன்னா இது எப்படி எழுதிங்கன்னா 1 4 8 ஈக்கு என்ன போடுவீங்க? இன்டூ 10. இந்த இடத்துல என்ன இருக்குது? -12ன்னு இருக்குது. இப்படி வரும். இதை வந்து நீங்கள் என்னன்னு போடலாம்? 1 4 8 இன்டூ 1/10 12. இந்த மைனஸ் இருந்ததுன்னா 1/10ன்னு போட்டுக்கலாம். இது வந்து என்ன பார்ட்டு? மேந்திஷா பார்ட்டு. இது வந்து எக்ஸ்போனன்ட் பார்ட்டு. இந்த ஈயை வந்து நம்ம ஸ்மாலையும் கொடுக்கலாம், கேப்ஸையும் கொடுக்கலாம். இது ரெண்டுத்தையுமே எது செப்பரேட் பண்ணுது? இந்த ஈ தான் பார்த்து. மேந்திஷா பார்ட்டையும் எக்ஸ்போனன்ட் பார்ட்டையும் எது செப்பரேட் பண்ணுதுன்னா இந்த ஈ தான் செப்பரேட் பண்ணுது. இந்த ரியல் கான்ஸ்டண்ட்டை வந்து அதோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்னா, ரியல் கான்ஸ்டன்ட் ரேஞ்ச் வந்து -3.4 E 38 to 3.4 E 38. இதுதான் ரேஞ்சு. ஓகேவா? இதுதான் இதோட ரேஞ்சு. இப்போ வந்து ரியல் கான்ஸ்டன்ட்னா என்னென்னு பார்த்தீங்கல்ல, ரியல் கான்ஸ்டன்ட்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. ரியல் கான்ஸ்டன்ட் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். இதில் வந்து 2 ஃபார்ம் இருக்குது, ஃப்ராக்ஷனல் ஃபார்ம், எக்ஸ்போனன்ட் ஃபார்ம். ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் வந்து இன்டீஜர் வந்து நம்ம ஓல் நம்பருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹைட்டு, டிஸ்டன்ஸு, ப்ரைஸ் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் வந்து 6.3ன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த பாயிண்டில் வர ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுவோம். இதில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. இட் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 digit, ஒரு டிஜிட் ஆச்சு இருக்கணும். இட் மஸ்ட் ஹாவ் எ டெசிமல் வேல்யூ, இந்த டெசிமல் வேல்யூ கண்டிப்பாக இருக்கணும். இட் குட் பி எய்தர் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். இஃப் நோ சைன் இஸ் ஸ்பெசிஃபைட், எந்த சைனுமே நீங்கள் கொடுக்கலன்னா இட் ட்ரீட்டட் அஸ் எ ப்ளஸ்ஸு. நோ ஸ்பேஸ் அண்ட் கமாஸ் ஆர் அலோடட் இன் த நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 48 நீங்கள் ஸ்பேஸ் விட்டுட்டு டாட் போட்டு 1ன்னு கொடுத்தீங்கன்னா இது எரர் காட்டும். அதே மாதிரி சிம்பிள்ஸ்னால் 4,8.41 இப்படிலாம் கொடுத்தீங்கன்னா இது வந்து எரர் காட்டும். இதெல்லாம் வந்து எரர். இதில் ரியல் கான்ஸ்டன்ட்டில் 2 பார்ட் இருக்குது, மேந்திஷா, எக்ஸ்போனண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். இந்த ஈக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பார்ட்டு வந்து என்ன பார்ட்டுனா இது மேந்திஷா பார்ட்டு. ஈக்கு அடுத்தது இருக்க பார்ட்டு வந்து எக்ஸ்போனன்ட் பார்ட்டு. ஈயை வந்து நம்ம ஸ்மாலையும் சொல்லலாம், கேபிட்டல் ஈயும், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இதை எதை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த ப்ளஸ் மைனஸ் சைன்லாம் வந்து எதில் வரும்னா மேந்திஷா பார்ட்டில் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன். ரியல் கான்ஸ்டன்ட்டோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் -3.4 E 38 to 3.4 E 38. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.